குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஆஸ்ட்ரோ டிவி ஆதிய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் வருகின்ற சனி பகவான் பெயர்ச்சினால அவமானப்பட போகும் ஒரு 4 ராசிக்காரர்களை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சனி பகவான் பயிற்சியானது குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி இரவு 9:45 மணிக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆங்கில தேதிக்கு 29/3/2025 அன்று கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். சரி, இந்த சனி பகவான் பாருங்க நீதிமான் என்று அழைக்கப்படக்கூடியவர். அதே போல ஒரு மனிதனுக்கு அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் மட்டுமே. அதே போல உழைப்புக்கு காரகம் உள்ளவர் சனி பகவான், தொழில்காரகன், அதே போல ஆயுள்காரகன் என போற்றப்படக்கூடியவர் இந்த சனி பகவான். சனி பார்த்து கொடுக்கிற சொத்து அழியா சொத்து. சனி பகவான் நின்ற இடம் விருத்தி, பார்த்த இடம் பாழ் என்று சொல்வார்கள். சரி, இந்த சனி பகவான் பயிற்சினால பாருங்க ஒரு 4 ராசிக்காரர்கள் பாருங்க அவமானப்பட இருக்கிறார்கள். அந்த 4 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது அவமானம், இந்த தலைக்குனிவு, அதே போல கௌரவ பிரச்சனை, இதெல்லாம் பாருங்க அந்த ஒரு சில காலகட்டங்களில் தான் ஒரு மனிதனுக்கு வரும். அது எந்த காலகட்டத்தில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக சனி பகவான் ராசிக்கோ லக்னத்திற்கோ 2ஆம் இடத்துல கோச்சாரத்தில் வரும் பொழுதும் அல்லது 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுதும் பாருங்க ஒரு மனிதனுக்கு அவமானங்கிறது வரும். அதே போல பிறப்பு காலத்திலேயும் உங்களுக்கு லக்னத்துக்கோ ராசிக்கோ 2ஆம் இடத்துல சனி இருந்து சனி புத்தியோ சனி திசையோ நடப்புல இருந்தாலும் பாருங்க அந்த சனி பகவான் 2ஆம் இடத்திலேயோ அல்லது 2ஆம் இடத்தையோ பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் கட்டாயம் அவருக்கு அவமானங்கிறது கட்டாயம் வரும். அது தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, அது உத்தியோக ரீதியாக இருந்தாலும் சரி, அந்த காலகட்டத்தில் அவமானத்தை சந்திக்காமல் இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, தற்போது கோச்சாரத்தில் பாருங்க சனி பகவான் எந்த ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறாரோ, எந்த ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரோ அவர்களுக்கு அவமானம் வரும். ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த வகையில முதலாவதாக வரக்கூடிய ராசி பாருங்க கும்பராசி. இப்ப கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பாருங்க வருகின்ற 29/3/2025 முதல் ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர இருக்கிறார். 2027 ஜூன் வரையும் 2ஆம் இடத்துல இருப்பார். அப்ப கும்பராசிக்காரர்கள், கும்ப லக்னக்காரர்கள் பாருங்க 2ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப விழிப்பா இருக்கணும். பாருங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் பாருங்க மேல் அதிகாரிகளால் அவமானம் வரும். ஒரு சிலருக்கு டீ ப்ரமோட் ஆகும். ஒரு சிலருக்கு பாருங்க ஏதாவது வலுக்கட்டாயமாக உத்தியோகத்தை எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். இந்த 2ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பாருங்க அவமானங்கிறது உங்களை தேடி வரும். பாருங்க உங்களுடைய கௌரவத்துக்கு இழுக்கு வரும். அதே போல எங்க போனாலும் பாருங்க ஒரு பிரச்சனைங்கிறது இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு. அதனால 2ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பாருங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப நீங்க ஒரு தொழில் பண்றீங்க, அந்த தொழில் மூலம் பாருங்க உங்களுக்கு ஏதாவது சங்கடங்கள், ஏதாவது கஷ்டங்கள், ஏதாவது கௌரவ குறைவு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல ஒரு குடும்பத்தில் இருக்கீங்க, கணவன் மனைக்குள்ள பாருங்க இந்த காலகட்டத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் வரும். ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால கும்பராசிக்காரர்கள் 2027 ஜூன் வரையும் ரொம்ப கவனமா இருக்கணுங்க. கௌரவம் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு இழுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல அடுத்து வரக்கூடிய ராசி பாருங்க சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாருங்க அஷ்டம சனி ஆரம்பிக்க இருக்கிறது. வருகின்ற 29/3/2025 முதல் பாருங்க 2027 ஜூன் வரையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி காலம். சனி பகவான் நேரடியா 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறார். அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கும் பாருங்க அவமானம் தேடி வர இருக்கிறது. உங்களுடைய பெயருக்கு களங்கம் வர இருக்கிறது. உங்களுக்கு கௌரவ குறைவு, தலைக்குனிவு, இது போன்ற விஷயங்கள் ஏற்பட இருக்கிறது. ரொம்ப கவனமா இருக்கணும் சிம்ம ராசிக்காரர்கள் 2027 ஜூன் வரையும். இந்த 2025 மார்ச்ல இருந்து 2027 ஜூன் வரையும் உள்ள காலங்கள்ல ரொம்ப விழிப்பா இருந்தீங்கன்னா இந்த அவமானங்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு வராதுங்க. அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க சிம்ம ராசிக்காரர்கள். உத்தியோகம் சார்ந்த விஷயத்திலையும் பாருங்க உங்களுக்கு டீ ப்ரமோட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல உத்தியோகத்தை எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். மேல் அதிகாரிகள் தொல்லை இருக்கும். அதே போல தேவையற்ற இடமாற்றங்கள் வரும்.
உங்களுக்கு கீழ்நிலையில வேலை பார்க்கறவங்களால உங்களுக்கு அவமானம் வரும், ரொம்ப கவனமா இருக்கணும். உத்தியோகத்துல உங்களுக்கு கெட்ட பெயர் வரும். இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு தெரியாமலே உங்களை பற்றிய பொய் புரளிகள்லாம் கிளம்பும். ரொம்ப விழிப்பா இருக்கணுங்க சிம்மராசிக்காரர்கள். அப்ப தொழில் ரீதியா இருந்தாலும் சரி, உத்தியோக ரீதியா இருந்தாலும் சரி, குடும்ப விஷயத்துல இருந்தாலும் சரி, நீங்க எந்த தொழில் செய்தாலும் உங்களுக்கு அவமானம் காத்திருக்கு. நீங்க பாருங்க சிம்மராசிக்காரர்கள் எச்சரிக்கையா இருக்கணுங்க. 2027 ஜூன் வரையும் உங்களுக்கு பிறப்பு காலத்துல பாருங்க 8ஆம் இடத்துல சனி இருந்து இந்த 2ஆம் இடத்தை பார்த்தாலும் பாருங்க இந்த காலகட்டம் அதே மாதிரி 8ஆம் இடத்துல சனி இருந்து இப்ப பாக்குறதுனால அந்த அவமானங்கிறது உறுதியாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் உங்களுக்கு சனி புத்தியோ சனி திசையோ நடப்புல இருந்தா இது இந்த அவமானங்கிறது 100% இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு பிறப்பு காலத்திலேயே உங்களுக்கு 8ஆம் இடத்துல சனி இருக்குன்னு வச்சுங்க. இப்ப 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. இப்ப கோச்சாரத்திலேயே 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறார் வருகின்ற மார்ச் 29ஆம் தேதியில இருந்து. உங்களுக்கு சனி புத்தி ஏதாவது ஒரு திசை சனி புத்தி நடக்குதுன்னு வச்சுங்க, இல்லைன்னா சனி திசை நடக்குதுன்னு வச்சுங்க, இந்த அவமானங்கிறது 100% உங்களுக்கு இருக்கும். ரொம்ப விழிப்பா இருக்கணும். அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி காலகட்டத்தில் அவமானம் தான் அதிகமாக ஓங்கி இருக்கும். அவமானம் தான் பாருங்க அதிகமா உங்களை தேடி வரும். அதனால அவமானம் உங்களுடைய இன்னும் சொல்ல போனா சிம்ம ராசிக்காரர்கள் கௌரவம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்பாங்க. கௌரவம் பார்க்கக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். என்ன சொல்ல போனா கவரிமான் மையநீப்பின் உயிர் வாழாது அப்படிங்கிறது மாதிரி கௌரவத்துல அதிகம் பார்க்கக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு கௌரவம் சார்ந்த பிரச்சனை வர இருக்கிறது. ரொம்ப விழிப்பா இருந்துக்குங்க சிம்ம ராசிக்காரர்கள். அடுத்தது பாருங்க விருச்சக ராசிக்காரர்கள். இப்ப விருச்சக ராசிக்காரர்களுக்கு பாருங்க சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையால் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வையிட இருக்கிறார். அப்ப விருச்சக ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்க இருப்பதனால அந்த அவமானங்கிறது பாருங்க உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு பிறப்பு காலத்திலேயே பாருங்க சனி பகவான் 2ஆம் இடத்துல இருந்தாலும் விருச்சக ராசி விருச்சக லக்கணக்காரர்களுக்கு பிறப்பு காலத்திலே 2ஆம் இடத்துல சனி இருந்தாலும் அல்லது 2ஆம் இடத்தை சனி பார்த்தாலும் இப்ப கோச்சாரத்துல உங்களுக்கு 2ஆம் இடத்தை சனி பார்க்க இருப்பதனால வருகின்ற இந்த மார்ச் 29 இருந்து 2027 ஜூன் வரையும் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பார். அதனால சனி 2ஆம் இடத்தை பார்க்க இருப்பதனால உங்களுக்கு அவமானம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஒரு உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு சொந்தமா தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி, இல்ல குடும்ப விஷயத்துல இருந்தாலும் சரி, நீங்க எந்த தொழில் செய்தாலும் பாருங்க உங்களுக்கு அவமானம் தேடி வரும். அதுவும் உங்களுக்கு இப்ப 2ஆம் இடத்தை சனி பார்க்க இருப்பதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு திசையில சனி புத்தியோ அல்லது சனி திசையோ நடப்புல இருந்தால், இல்லைன்னா சனி திசையில சனி புத்தியோ நடப்புல இருந்தால் இந்த அவமானம் 100% கட்டாயம் நடக்கும். ஏன்னா கோச்சாரமும் தசாம்புத்தியும் பாருங்க இரண்டுமே சாதகமாக வரக்கூடிய காலகட்டத்தில் தான் அந்த அவமானம் உறுதியா நடக்கும். எந்த ஒரு விஷயமும் சரிங்க, தசாபுத்தியும் வரணும், கோச்சாரமும் அதுக்கு சாதகமா இருக்கணும். அந்த காலகட்டத்தில் தான் அந்த ஒரு பிரச்சனைங்கிறது நடக்கும், ஒரு நல்லதுங்கிறது நடக்கும். ஒரு கெட்டதா இருந்தாலும் சரி கோச்சாரமும் தசாபுத்தியும் சாதகமா இருக்கணும். அப்ப விருச்சக ராசிக்காரர்களுக்கு இப்ப 2ஆம் இடத்தை சனி பார்க்க இருப்பதனால உங்களுக்கு சனி புத்தியோ அல்லது சனி திசையோ நடப்புல இருந்தா ரொம்ப கவனமா இருங்க விருச்சக ராசிக்காரர்கள். அடுத்தது பாருங்க மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி அவமானம் வரும்? இப்ப 7 சனி வர இருக்கிறது. வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி முதல் உங்களுக்கு சிரசு சனி காலம். 2027 ஜூன் வரையும் உங்களுக்கு சனி 12ஆம் இடத்தில் இருப்பார். 12ஆம் இடத்தில் அமர்ந்து தனது 3ஆம் பார்வையால் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வையிடுவார். அப்ப மேஷ ராசிக்காரர்களுக்கு பிறப்பு காலத்துல உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி இருந்தாலும் சரி, 2ஆம் இடத்தை சனி பார்த்தாலும் சரி, இப்ப கோச்சாரத்துல சனி 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறார். உங்களுக்கு பிறப்பு காலத்திலே அப்படி இருந்தா உங்களுக்கு அவமானங்கிறது 100% உண்டுங்க. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். அதுவும் சனி புத்தியோ இல்ல சனி திசையோ நடப்புல இருந்தா இந்த அவமானம் பாருங்க ஒரு அளவுக்கு அதிகமாக இருக்கும். தாங்க முடியாத ஒரு அவமானங்கிறது இருக்கும். அது உத்தியோக ரீதியா இருந்தாலும் சரி, இல்ல சொந்த தொழில இருந்தாலும் சரி, குடும்ப விஷயங்கள் இருந்தாலும் சரி, நீங்க எந்த தொழில் செய்தாலும் அவமானம் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பிறப்பு காலத்துல உங்க ராசிக்கு 2ல சனி இருந்தாலும் அல்லது சனி 2ஆம் இடத்தை பார்த்திருந்தாலும் தற்போது 2ஆம் இடத்தை சனி பார்க்க இருப்பதனால அவமானம் உங்களுக்கு தேடி வரும். அதுவும் சனி புத்தியோ அல்லது சனி திசையோ நடப்புல இருந்தா பாருங்க இந்த அவமானம் கட்டாயம் நடக்கும் அப்படின்னு உறுதியா நம்பலாம். அதனால எச்சரிக்கையா இருக்கணுங்க. பாருங்க இந்த சனி பகவானுடைய பயிற்சிக்கு பின்னால 2027 ஜூன் வரையும்
அவமானம் அடையக்கூடிய ராசிகள்ல இந்த 4 ராசிக்காரர்கள் முக்கியமானவர்கள். அதுல பாருங்க, உங்களுக்கு சனி 2ஆம் இடத்தை பார்க்குது. சனி 2ஆம் இடத்துல இருந்தா அவமானங்கிறது பாருங்க கட்டாயம் இருக்கும். ஆனா தசாபுத்திகளும் சாதகமா இருந்தால் அவமானங்கிறது 100% இருக்கும். அப்ப உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுக்கு சனி திசையில சனி புத்தியோ இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு திசையில சனி புத்தியோ நடப்புல இருந்து உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி இருந்தாலோ இல்லைன்னா 2ஆம் இடத்தை சனி பார்த்தாலோ ரொம்ப கவனமா இருக்கணுங்க. இந்த 4 ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள், மேஷ ராசிக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள், விருச்சக ராசிக்காரர்கள் சனி பயிற்சிக்கு பின்னால 2027 ஜூன் வரையும் ரொம்ப விழிப்பா இருக்கணும். அவமானம் தேடி வருங்க. பாருங்க, இந்த காலகட்டத்தில் உஷாரா இருந்தா அவமானத்தை குறைக்க முடியும். விருச்சக ராசிக்காரர்கள், மேஷ ராசிக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள், கும்ப ராசிக்காரர்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.